தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு பார்வை போதுங்க, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை அப்படியே மாற்றி போட்டுரும். ஆமாம், நீங்க கஷ்டத்தின் பாதையில் போகலாம், இல்லை வியாதியின் பாதையில் போகலாம், இல்லை ஏதோ ஒரு தேவையின் மத்தியில் நீங்க கடந்து போகலாம். இயேசு கிறிஸ்துவின் ஒரு பார்வை போதும். அப்போ நாம என்ன செய்யணும்? பேதுரு என்ன செஞ்சான்? இயேசுவை பின்தொடர்ந்து வந்தான். அவருடைய பார்வை படுகிற இடத்திலே அவன் இருந்தான். அங்கதான் முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் பார்வை படுகிற இடத்தில் அவன் இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது? நாம் அந்த தேவ சமூகத்தில் இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமையான அந்த மகிமை சூழ்ந்து வருகிற அந்த இடத்துல அவருடைய பாதத்தில் இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவுதான் கஷ்டமான சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும் சரி, எவ்வளவுதான் நெருக்கத்தில் கடந்து போனாலும் சரி, அந்த பிரசன்னத்தை மாத்திரம் நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி அவரை நம்ம உறுதியாக பிடித்து